Hi doctor, this is Divya. Hi Divya. I just entered to college and my boyfriend always put his sperm into my mouth. ரொம்ப naughty boy இருப்பாங்க போல. And I also like to lick and suck his cock. I like that taste too much. What is my doubt? I want to make sure that it won't take me to pregnancy level. By taking his sperm through my mouth, it not, I'll continue. அப்படின்றாங்க. அதாவது அவங்க மவுத்ல வந்து இன்சைட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பண்றனால பிரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் குறைவா இருக்கு இல்லையா? சோ அன்மேரிட் அப்படிதானே? ஆமா ஆமா சொல்லலாம். சோ அந்த மாதிரி செக்ஸ் வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ரெண்டு பதில் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள்ல போறது ஃபர்ஸ்ட் உடல் ரீதியா கனெக்ஷன் வச்சுக்கிறது ஃபர்ஸ்ட். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி பண்றது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா பண்றது பிடிக்கிறது பிடிக்காததுங்கிறது வேற. ஆமா. ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா நமக்கு பிடிக்கும். அதை நம்ம அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணுமே தவிர வாங்கின பிறகுதான் யூஸ் பண்ணணுமே தவிர பிடிச்சது தூக்கிட்டு வந்துட்டேன்னா அது தப்புல. அதனால ஃபர்ஸ்ட் அது முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது என்னுடைய ஆன்சர் என்னன்னா எதனால பிரெக்னன்சிக்கு சான்ஸ் கிடையாது. இவங்க மேரேஜுக்கு பிறகு நீங்க சொல்ற மாதிரி எப்படியெல்லாம் அவங்க என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களோ நமக்கு இயற்கையான முறையில் இயற்கைன்னு ஒன்று இருக்கு, நம்ம கல்ச்சருக்கு எது செட் ஆகுமோ அதை ஃபாலோ பண்ணி போறச்ச ஒரு தவறும் கிடையாது. இதுல வந்து கஞ்சி வரத்து உள்ள வாய்ப்புலாம் சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லாத விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. இல்ல அவங்க ஆசைக்காக பண்ணிக்கிறாங்க, மேரேஜுக்கு பிறகு பண்ணிக்க சொல்லுங்க. ஆமா, அதான் டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க ஆசைக்காக இப்ப பண்ற விஷயத்த கல்யாணத்துக்கு அப்புறம் முறைப்படி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது. ஓகே.